بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان المسجد الحرام وصدوكم عن المسجد الحرام والهدي معكوفا أن يبلغ محله ولولا رجال مؤمنون ونساء مؤمنات لم تعلموهم أن تطؤوهم فتصيبكم منهم معرة بغير علم ليدخل الله في رحمته من يشاء لو تزينوا لعذبنا الذين كفروا منهم عذابا أليما إذ جعل الذين كفروا في قلوبهم الحمية حمية الجاهلية فأنزل الله سكينته على رسوله وعلى المؤمنين وألزمهم كلمة التقوى وكانوا أحق بها وأهلها وكان الله بكل شيء عليما صدق الله العظيم. الله அல்லாஹ் ஷானு வ தஆலாவின் பெயரால் அல் ஃபத்ஹ் அத்தியாயத்தின் 26வது வசனத்திற்கான விளக்கங்களை பார்த்து வருகின்றோம். அந்த வசனத்தில் அல்லாஹ் ஷானு வ தஆலா இறை மறுப்பாளர்களுடைய உள்ளங்களில் ஐயாமுல் ஜாஹிலியா காலத்தின் வெறுப்புணர்வு உள்ளே இருக்க, ஆனால் அல்லாஹ் மோமின்களின் மீது, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் மோமின்களின் மீதும் சக்கீனா எனும் அமைதியை அல்லாஹ் இறக்கி வைத்தான். மேலும் கலிமத்து தக்வா எனும் உயர்ந்த கலிமாவை அவர்களை பற்றி பிடிக்க செய்தான். மேலும் அந்த உயர்ந்த கலிமாவிற்கு இந்த மோமின்களே தகுதியுடையவர்களாகவும் அருகதையுடையவர்களாகவும் இருக்கின்றனர். அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கின்றான் என்ற வசனத்திற்கான விளக்கங்களை நாம் பார்த்து வருகின்றோம். ஐயாமுல் ஜாஹிலியா காலத்தில் இருந்த அந்த வெறுப்புணர்வு, அந்த பிடிவாதம், இவைகள் இறைமறுப்பார்களிடத்தில் எப்படி இருந்தது என்பதையும், அத்தகைய இக்கட்டான நிலையிலும் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா மோமின்கள் மீது சக்கீனா எனும் அமைதியை இறக்கி அவர்கள் பதட்டப்படாமல், எத்தகைய குழப்பத்திற்கு ஆளாகாமல் ஸ்திரமாக நின்றதை அல்லாஹ் சொல்லி வந்தான். இந்த ஆயத்தின் விரிவுரையில் ஹுதைபியாவுடைய அந்த வரலாறு சம்பந்தமாக சொல்லப்பட்டது. எப்படி அந்த உடன்படிக்கை நிகழ்ந்தது, என்னவெல்லாம் நடந்தது, எப்பொழுது தொடங்கியது என்ற வரலாற்று தகவலை நாம் பார்த்து வந்தோம். அப்படி பார்த்து வருகின்ற பொழுது அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ராவிற்காக சஹாபாக்களோடு மதீனா ஷரீஃபிற்கு புறப்பட்டு வருகின்ற வழியில் புதைல் இப்னு வரகா என்பவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்து, நான் ஒரு பெரும் கூட்டம் உங்களை தடுக்க வருவதாக நான் காணுகின்றேன், நீங்கள் என்ன கருதுகின்றீர்கள் என்று கேட்க, அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோ, நாங்கள் யாரிடத்திலும் சண்டை செய்வதற்கு வரவில்லை, நாங்கள் அமைதியாக இறை இல்லத்தை நோக்கி உம்ரா செய்வதற்காக மட்டுமே நாங்கள் வந்திருக்கின்றோம் என்று கூறிவிட்டு, அரபுகள் தேவையில்லாமல் குறைஷிகள் யுத்தம் செய்யாமல் இருப்பது நல்லது, ஒருவேளை அவர்கள் அதை செய்யத்தான் செய்வோம் என்று சொன்னால் நாங்கள் அதை எதிர்கொள்வோம், பின்வாங்க மாட்டோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த தகவலை புதைல் இப்னு வரகா குறைஷிகளை சந்தித்து அப்பொழுது குறிப்பிட்டார். அங்கு அவர் சொன்ன பொழுது அங்கே உருவத் இப்னு மஸ்ஊத் என்ற இறைமறுப்பாளர்களுடைய மிக முக்கியமான நபர் உருவத் இப்னு மஸ்ஊத் அவர் அங்கே இருந்தார்.
அவர் சொன்னார், நான் என்னை வேண்டுமானால் நீங்கள் அனுப்புங்கள், நான் அந்த முகம்மது அவர்களை சந்தித்துவிட்டு உங்களுக்கு என்ன தகவல் என்று சொல்கிறேன். என் மீது உங்களுக்கு சந்தேகம் இருக்காது தானே, நான் உங்களுடைய தந்தையுடைய இடத்தில் இருக்கின்றேன் அல்லவா என்றெல்லாம் அவர்கள் உத்தரவாதம் பெற்று பேசி உத்தரவாதம் பெற்று இறுதியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் சந்தித்ததற்கு பின்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து நிறைய தகவல்கள் பேசினார்கள். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ புதைல் இப்னு வர்காவிற்கு என்னவெல்லாம் சொன்னார்களோ அதை உர்வத் இப்னு மஸ்ஊத் அவரிடத்திலும் சொன்னார்கள். அதை நாங்கள் சண்டை செய்கிறதுக்காகவல்ல, நாங்கள் உம்ராவிற்காகத்தான் வந்திருக்கோம், அதுக்கு மேலே சண்டை தான் செய்யணும்னு அரபுகள் நினைத்தால் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல, பார்த்து கொள்ளலாம் என்ற தகவலை உர்வத் இப்னு மஸ்ஊத் அவர்களிடத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு பின்பு அந்த உர்வத் இப்னு மஸ்ஊத் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், நீங்கள் உங்கள் சமூகத்தினுடைய அடிப்படையையே ஆட்டுகின்றீர்களே, பிடுங்க நினைக்கின்றீர்களே என்று கூறினார்கள். அதாவது அந்த மக்கள் எந்த கொள்கை அவர்களுக்கு ஒத்து வராதோ அத்தகைய கொள்கையை நீங்கள், அதாவது சிலை வணக்கத்தில் ஊறி போயிருக்கக்கூடிய மக்களை அனைத்தையும் தூக்கி போட்டுவிட்டு ஏக இறைவனை பின்பற்றுங்கள் என்று சொன்னால் அது எப்படி அவர்களுக்கு சாத்தியப்படும்? நீங்கள் இவ்வளவு பெரிய ஒரு கடினமான முடிவை சொல்கின்றீர்களே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேட்டார்கள் எனவும், மேலும் உங்களுக்கு கூட இன்றைக்கி ரொம்ப பேர் இருக்கிறாங்க, ஆனால் பெரிய நெருக்கடிகள் என்று வருகின்ற பொழுது இவர்களில் பலர் உங்களோடு இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது என்று கூற, அருகிருந்த சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை கடுமையாக ஆட்சேபித்தார்கள், எதிர்த்தார்கள். அதை எப்படி நீங்கள் இப்படி சொல்ல முடியும் என்று கண்டித்தார்கள். அப்பொழுது உர்வத் இப்னு மஸ்ஊத் பக்கத்தில் இது யார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க, இது அபூபக்கர் இப்னு அபி குஹாஃபா, அபு குஹாஃபுடைய மகனார் அபூபக்கர் என்று கூற, அப்போ அவர் உருவா சொன்னார், எனக்கு இவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு, அதற்கு நான் நன்றி கடன் செலுத்தலை, அப்படி மட்டும் இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி அவருக்கு நான் பதில் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொன்னார். இதற்கடுத்து மீண்டும் பெருமானாரிடம் பேசுகிறார்கள். பேசுகின்ற பொழுது உர்வத் இப்னு மஸ்ஊத் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடியை பிடிக்கிறார்கள். தாடியை பிடிச்சு பேசுறதுக்கு வர்றார், அன்புலையோ முகப்பத்திலேயோ ஒரு வகையான இதில். பக்கத்தில் முகைரத் இப்னு ஷுபா ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க, அவங்களுக்கு இது பிடிக்கவே இல்லை. சிலதான் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க, கையில் வாளோடு நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் ஒரே கூட்டம் தான், உர்வத் இப்னு மஸ்ஊத் அவங்களுக்கு சொந்தக்காரவங்க தான். உர்வத் இப்னு மஸ்ஊத் அவர்கள் தன்னுடைய கையை பெருமானுடைய தாடி கிட்ட கொண்டு வரும்போதெல்லாம் தட்டி விட்டுருவாங்க, தொடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அவர் கேட்டார், இவர் யார் அப்படின்னு கேட்டார். இவர் தான் முகைரத் இப்னு ஷுபா அப்படின்னு சொல்லலான்னு சொன்னாங்க. அவருக்கு முதவே நல்லா தெரியும், ஓ அந்த முகைராவா அப்படின்னா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. இந்த முகைரத் இப்னு ஷுபா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையில், இஸ்லாத்துக்கு முன்பு ஒரு பிரச்சனையில் மாட்ட, அதை போய் அதை சமரசம் பேசி பாதுகாத்து கூட்டிகிட்டு வந்தவர் யார் தான்? உர்வத் இப்னு மஸ்ஊத் தான். ஓஹோ அவரா, அவரெல்லாம் இந்த அளவுக்கு போயிட்டாரா, என்ன இது பண்ணுறாரா அப்படிங்கிற மாதிரி போச்சு. சஹாபாக்கள் தான் எதையுமே கண்டுக்கிறவே மாட்டாங்கல்ல. இதுக்கு பின்னால் தான் உர்வத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்திற்கு வந்ததெல்லாம். சரி, இப்போ உர்வத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி பேசிக்கிட்டே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுற்றி என்ன நடக்குதுங்கிறத வாட்ச் பண்ணுறாங்க. நல்லா தெரிஞ்சு உர்வத் இப்னு மஸ்ஊத் எதிரிகள் தரப்பிலிருந்து வந்திருக்கிறாங்க. பேச்சு கொடுத்து கொண்டே பெருமானாரை சுற்றி என்ன நடைபெறுகிறது என்று பார்க்கிறார்கள். அப்படி பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காரில் எச்சில் துப்பினா கூட அது தரையில் துப்ப முடியலை, சஹாபாக்களை பிடிச்சு மேலே தடவிக்கிறாங்க. இவருக்கு அது ஆச்சரியமாக போகுது. மா தனஹம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகாமத்தன் இல்லா வகாத் ஃபீ கஃபி ரஜுலின் மின்ஹும் ஃபதலக பிஹா வஜ்ஹஹு வஜில்தஹு. பெருமானார் எச்சில் துப்பினால் கூட யாரேனும் ஒருவருடைய கையில் தான் அது விழுகிறது, கஃபில் தாங்கி அதை பிடித்து தன்னுடைய முகத்திலும் உடலிலும் தடவிக் கொள்கிறார்கள். பெருமானார் ஒரு உத்தரவு பிறப்பித்தால் அதை உடனடியாக செய்கிறார்கள். இதனுடைய தொடக்கம் வரைக்கும் நம்ம கடந்த வாரம் சொன்னேன். இதிலிருந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறோம். உர்வத் இப்னு மஸ்ஊத் முகைரத் இப்னு ஷுபா அவர்களுக்கு மத்தியில் உரையாடல் வரை பார்த்தோம் கடந்த வாரம். அதைத் தொடர்ந்து இது ஒரு வரலாற்றின் தொடர்ச்சி அப்படிங்கிறதுனால தொடர்ந்து வரலாறு வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்க்குறாங்க. பார்த்தா எச்சில் துப்பினால் கூட பிடித்து மேலே தடவிக் கொள்கிறார்கள். ஒரு காரியத்தை செய்யுங்கள் என்று சொன்னால் போட்டி போட்டு செய்கிறார்கள்.
பெருமானார் ஒது செய்தால் ஒது செய்துவிட்டு மிச்சம் வைத்த தண்ணீரை எடுத்து தங்களுடைய அதை மேனியில் தடவிக்கொள்வதற்கு போட்டி போடுகிறார்கள். பெருமானார் பேசினால் அப்படியே கப்சிப்புன்னு ஆயிடுறாங்க, அவ்வளோ அமைதியாக இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேருக்கு நேராக முகத்திற்கு முகமாக பார்ப்பதற்கு கூட கண்ணியம் கருதி பார்ப்பதென்று தங்களுடைய தலையை தாழ்த்தி கொள்கிறார்கள். இதையெல்லாம் இவங்க வாட்ச் பண்ணுறாங்க. இங்கே யார்ட்டையும் சொல்லலை. வாட்ச் பண்ணிவிட்டு தன்னுடைய தோழர்கள் குறைஷியத்தில் வர்றாங்க. ஃபரஜா உர்வா இலா ஸஹாபி, அங்கே வந்து சொன்னாங்க, ஃபகால ஐ கோம், என் சமூகமே, வல்லாஹி லகத் வஃபத்து அலல் முலூக் வ வஃபத்து அலா கிஸ்ரா வ கைசர் வ நஜாஷி. என் தோழர்கள், என் சகோதரர்களே, என் சமூகமே, நான் பல அரசர்களை தூதுக்குழுவில் நான் சென்று சந்தித்திருக்கிறேன். நம்ம நாட்டிலேருந்து தூதுக்குழுக்கள் போவோம் அல்லவா, அதில் ஒருவராக நானும் சென்று பல நாட்டு அரசர்களை நல்லா நான் பார்த்துருக்கிறேன். அப்போ அவர் பல நாட்டு அரசர்களை சந்திக்கிற அளவுக்குன்னு அவர் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பார் சொல்கிறாங்க. நான் பார்த்துருக்கிறேன். நான் கிஸ்ராவுக்கு போயிருக்கேன். ரோமபுரியுடைய மன்னரை கிஸ்ராவை சீசரை சந்தித்திருக்கிறேன். அதே போன்று பாரசீக மன்னரை சந்தித்திருக்கிறேன், கைசரை சந்தித்திருக்கிறேன், நஜாஷியை சந்திச்சிருக்கிறேன். எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஒன்று மட்டும் சொல்வேன், வல்லாஹி இன் ரஅய்து மலிகன் கத்து யுஅல்லிமு அஸ்ஹாபுஹு மா யுஅல்லிமு அஸ்ஹாபு முஹம்மதின் முஹம்மதன். இந்த முஹம்மது அவர்களின் தோழர்கள் தங்களது தோழர் முஹம்மது அவர்களை கண்ணியப்படுத்ததை போன்று இந்த உலகத்தில் எந்த அரசரையும் அவருக்கு கீழ் இருப்பவர்கள் அவருடைய சகோதரர்கள் தோழர்கள் கண்ணியப்படுத்தியதாக இல்லவே இல்லை. ஆனால் அங்கெல்லாம் என்ன நடந்திருக்கு, அப்படியே சஜிதா பண்ணியிருக்கிறாங்க. அரசருக்கு சஜிதா பண்ணுறது வழக்கம். அரசருக்கான அப்படியே நெடுஞ்சங்கடையாக படுத்துருவாங்க. அதான் அவங்க கொடுக்கக்கூடிய மரியாதை. இந்த மரியாதையெல்லாம் பார்த்துருக்குறாங்க. அப்படி பார்த்த நபர் சொல்கிறாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு கண்ணியம் கொடுத்ததை போன்று நான் யாரையும் பார்க்கலைங்கிறாங்க. அங்கேலாம் நிர்பந்தம், அது ஒரு போலித்தனம், வேற வழி இல்லை, அப்படித்தான் இருந்தது. ஆனால் இங்கே நடைபெறுவது எல்லாமே உள்ளத்திலிருந்து வருபவைகள். இங்கே போலித்தனம் இல்லை. எச்சில் துப்பினால் யார் எச்சில் எடுத்து மேலே தடவிக்கொள்ள முடியும்? ஒது செய்துவிட்டு மிச்சத்த நீரை போட்டி போட்டு கொண்டு தங்கள் பயன்படுத்துவதற்கு யார் இது பண்ண முடியும்? அது யார் யூஸ் பண்ண பொருள், அதை யார் போய் தொடர்றது? எச்சில் எப்படி பிடிக்க முடியும்? யோசிப்பாங்களா இல்லையா? இதை தாண்டி இவர்கள் செய்கிறார்கள். இவர்களுக்கு எத்தகைய நிர்பந்தமும் இல்லை, அழுத்தமும் இல்லை, எதுவுமே இல்லை. இது உள்ளத்திலிருந்து அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா நான் சரி நீ சரின்னு போட்டி போடுறாங்க. அவர்களுடைய முகத்தை அவங்க பேசினா அப்படியே அமைதியாகிடுறாங்க. கவனமாக கேட்குறாங்க. அவருடைய முகத்தை பார்ப்பதற்கு கூட யோசிக்கிறார்கள். கண்ணியம் கருதி தலையை தாழ்த்தி கொள்கிறார்கள். இப்படி ஒரு நிலை இந்த உலகத்தில் எந்த ஆட்சியாளர்களுடைய விஷயத்திலும் நான் சந்தித்ததே இல்லை என்று கூறிவிட்டு சொல்றாரு. ஒருவத்தர் மசூத் அவங்கள பார்த்து சொன்னாங்க, ஒinnஹு கத அரத அலைக்கும் ஹுத்தத ருஷ்தின் ஃபக்பிலுஹா. அவர் ஒரு நல்ல திட்டத்தை, ஒரு நல்ல உடன்படிக்கையை தருகிறார், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொல்றது ஒரு நல்ல திட்டம். உம்ராவுக்கு வந்திருக்கிறாங்க, உம்ரா முடிச்சுட்டு போறேன்னு சொல்றாங்க, அதை ஏற்றுக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அவர்கள் நல்ல திட்டத்தை தருகிறார்கள், அதை ஒப்புக்கொள்ளுங்கள். அப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கு பனி கினானாவை சேர்ந்த ஒருவர் சொன்னார், தஊனி ஆத்திஹி, என்னை விடுங்க, நான் போய் பார்த்துட்டு வர்றேன், அவரை போய் நான் சந்திச்சுட்டு வர்றேன் அப்படின்னு அவர் சொன்னார். அந்த குறைஷியலும் சரி போங்க பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னார். அவர் வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்க பெருமானார் கிட்ட நெருங்குகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னார்கள், ஹாதா ஃபுலான் வஹுவ மின் கௌமின் யுஅல்லிமூனல் புதுன். இவர் ஒரு கூட்டத்திலிருந்து வருகிறார். இவர் எத்தகைய சமூகத்தை சார்ந்தவர் என்று சொன்னால், அவர்கள் அந்த ஒட்டகத்தை மதிப்பவர்கள், அதாவது நேர்ச்சை செய்யப்பட்ட இறைவனுக்காக பலியிடப்படுகின்ற ஒட்டகம் இருக்கிறது, இதை மடிக்கக்கூடிய கூட்டத்திலிருந்து இவர் வருகிறார் அப்படி சொல்லிட்டு ஃபபாசுஹா லஹு, நீங்கள் அவருக்கு ஒட்டகத்தை அனுப்புங்கள் அப்படின்னு சொன்னான். சஹாபாக்கள் அதே போன்று ஒட்டகத்தை, அதாவது ஏற்கனவே உங்கள் ஒட்டகத்தில் தானே வந்திருக்கிறாங்க, அந்த ஒட்டகம் உம்ராவிற்கென்று அது பலியிடப்படுவதற்கு என்றே வந்திருக்கிறது என்பதற்கான அடையாளங்களும் இருக்கிறது அல்லவா, அத்தகைய ஒட்டகம் ஒன்றை அனுப்பி வைத்து தல்பியா கூறி அவரை வரவேற்றார்கள். அவர் அதை பார்த்த உடனே கால சுபஹான் அல்லாஹ், அவர் சொல்றார் சுபஹான். அரபுகள் அல்லாஹ், அவங்கள்ட்ட அது சாதாரணமான வார்த்தை தானே, அல்லாவை எப்போவுமே அல்லாஹ் தானே வச்சுருந்தாங்க அவங்க, அதில் பிரச்சனை. அவர் சொன்னார் சுபஹான் அல்லாஹ்,
அப்படி சொல்லிவிட்டு சொன்னார், மாயம்பகைலி ஹாவுலா யசுத்து அனில் பைத், இவர்கள் போன்றவர்களையா காபாவிற்குள் விடாமல் தடுப்பது அப்படின்றார். இவங்களையா காபாவுக்கு விடாமல் தடுக்க முடியும் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார். சொன்னவர் திரும்ப தன்னுடைய தோழரிடத்தில் வந்தார். அவர் சொன்னார், ரஐத்துல் புதன கது குல்லிதத் வ உஷைரத், அடையாளமிடப்பட்ட, அதாவது பலியிடுவதற்கென்று அடையாளமிடப்பட்ட மாலையிடப்பட்ட நான் ஒட்டகைகளை நான் பார்த்தேன். என்னுடைய பார்வையை பொறுத்தவரை அவர்கள் காபாவிலிருந்து தடை செய்யப்பட வேண்டியவர்கள் அல்ல. அப்படின்னா என்ன, அவங்கள உள்ள அனுமதிக்கணும், அப்படிப்பட்டவங்க தான் அவங்க அப்படின்னு இவர் சொன்னார். இப்படி சொல்லி கொண்டிருக்கின்ற பொழுது இன்னொருவர் மிக்ரஸ் இப்னு ஹப்ஸ் என்ற ஒருவர், அவர் சொன்னார், தஅூனி ஆத்திஹி, என்னை விடுங்க, நான் போய் அவர்களை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுகிறார். அதற்கும் அரபுகள் குறைஷிகள் சொன்னார்கள், போயிட்டு வாங்க அப்படின்னு. மிக்ரஸ் இப்னு ஹப்ஸ் சொன்னார், என்னை விடுங்க, என்னை அனுப்புங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். அதுவும் அதே போன்று அவரும் வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை பார்த்தோன்னு சொன்னாங்க, ஹாதா மிக்ரஸ் இப்னு ஹப்ஸ் வஹுவ ரஜுலுன் ஃபாஜிர், ஒரு கெட்ட மனிதர் வந்திருக்கிறார் அப்படின்னா. ஆள் வந்த ஆள் நல்ல ஆள் இல்லை அப்படின்னு தங்களுடைய தோழர் இடத்துல சொல்கிறாங்க. அப்புறம் அவர் வந்தார். யார் வந்தாலும் இப்போ பேசணும் இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது சஹல் இப்னு அம்ர் அப்படிங்கிற ஒருவர் வருவார். சஹல் இப்னு அம்ருன்னு இன்னொருத்தர் வந்துடுறார். ஹதீஸில் வருது, சஹல் இப்னு அம்ர் அவங்கள பார்த்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறாங்க, கது சஹல லக்கும் மின் அம்ரிக்கும், உங்களுடைய காரியம் எளிதாகிவிட்டது அப்படின்னா. சஹில்ங்கிற வார்த்தை எளிமை அப்படின்னு அர்த்தம். அவர் பேர் சஹில். பதில் சஹாபாக்கெல்லாம் நிறைய பேர் சஹில்னு வரும், அவங்க பேர் சஹில். சஹில்ண்டா சுலபம், எளிமை, ஈஸி அப்படின்னு அர்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்சகுணம், இஸ்லாத்தில் நற்சகுணம் துர்ச்சகுணம் என்பது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நற்சகுணம் என்பதை எதுவாக பார்க்கப்படும். உதாரணத்திற்கு ஒரு காரியத்தை செய்யலாமா வேணாமான்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ திடீர்னு பாங்குடைய சத்தம், பவர் போயிருந்துச்சு, கரண்ட் வந்துருச்சு, பாங்குடைய சத்தம் கேட்கிறது, ஹையாலல் ஃபலாஹ் அப்படின்னு கேட்குது, வெற்றியின் பக்கம் வாருங்கண்டு. இதை நற்சகனமாக பார்க்கப்படும், இது நற்சகனமாக பார்க்கப்படும். அதே போன்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களுடைய பேர் சஹல் இப்னு அம்ர் வந்த உடனேயே அவர் பேர் சஹல், ஈஸி, சுலபம் அப்படின்னு கருத்து. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இது நல்லபடியாக போயிடும் இந்த மேட்ரு அப்படிங்கிறத சஹாபாக்கிட்ட சொன்னாங்க, நம் காரியம் எளிதாகிவிடும் அப்படிங்கிறான். இப்படி சொல்லி கொண்டு இருக்கின்ற பொழுது சஹல் இப்னு அம்ர் வந்துட்டாங்க. சஹல் இப்னு அம்ர் முக்கியமான ஆள். அவர் வந்தவர், ஏன்னா இது வரைக்கும் நிறைய பேர் பேசிட்டாங்கல்ல. புதைல் இப்னு வரக்கா தகவல் சொன்னாங்க, உர்வத் இப்னு மஸ்ஊத் வந்து பார்த்துட்டு வந்து சொன்னாங்க. அதுக்கடுத்து இன்னொருத்தர் வந்தாங்க, மிக்ரஸ் இப்னு ஹப்ஸ் வந்தாங்க, அவங்களும் பார்த்துட்டு போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி உயர்வா சொல்கிறாங்க. பனி கினானாவை சார்ந்த நபர் வந்து பார்த்துட்டு போய் சொல்கிறாங்க. இப்படி பல பேர் சொன்னதுக்கு பின்னால் தான் சஹல் இப்னு அம்ர் வர்றாங்க. அப்போ ஏற்கனவே பேசி முடிச்சுட்டாங்க. முடிச்சு குறைஷிகள் சஹல் இப்னு அம்ரை அனுப்பி வைக்கிறாங்க, நீங்கள் போய் ஒரு ஒப்பந்தம் பண்ணிட்டு வந்துருங்கன்னு அனுப்பி வச்சுட்டாங்க. நீங்கள் போய் ஒப்பந்தம் பண்ணிட்டு வந்துருங்கன்னு அனுப்புகிறாங்க. சஹல் இப்னு அம்ர் வர்றாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, சஹல் அவங்கள பார்த்த உடனே நம்ம காரியம் வந்து எளிதாக போயிடும், பெரிய அளவில் பிரச்சனைகள் இல்லாமல் போயிடும் அப்படின்னு ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அதற்கு தகுந்தவாறு சஹல் இப்னு அம்ர் வந்தாங்க. ஒரு நீண்ட உரையாடல்கள்லாம் இல்லை. நீங்கள் யார், எவர், எதுக்கு வந்திருக்கீங்க, என்ன, அப்படி இப்படி எதையும் பெருசாக கேட்கவே இல்லை. ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்கு வந்துட்டாங்க. ஹாத்தி உக்து பைனனா பைனக கிதாபன், நீங்கள் ஒரு புக்கு எடுங்க, நம்ம ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு ஒப்பந்தத்தை போட்டுருவோம், கையெழுத்து போட்டுருவோம், மேட்ரை எழுதிடலாம் அப்படின்ட்டாங்க. எழுதிடலாம், என்னென்னதுன்னு எழுதிடலாம். சரி, அப்போ ஃபதஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் காத்திப், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத்தாளரை அழைத்தார்கள். அப்பொழுது அழைத்து விட்டு நபி, அது எழுத்தாளர், ஒரு ரிவாயத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு வருகிறது, இந்த இடத்துல யார் என்று சொல்லப்படாமல் இருக்கு. இன்னொரு ரிவாயத்தில் அந்த எழுத்தாளர் யார், அலி நாயகம் அப்படின்னு வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இப்போ பெருமானார் டிக்டேட் பண்ணுறாங்க, சொல்ல எழுதணும். உக்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பிஸ்மில்லா எழுது. உடனே சஹல் இப்னு அம்ர் சொன்னார், அம்மர் ரஹ்மான் ஃபவல்லாஹி மா அத்ரி மா ஹுவ, அல்லாண்டா எங்களுக்கு தெரியும், அர் ரஹ்மான் அர் ரஹீம்லாம் சொல்கிறீங்களே, இதெல்லாம் புதுசாக இருக்குது, இது எங்களுக்கு என்னன்னு தெரியாது. அதனால வலாக்கின் உக்து பிஸ்மிக் அல்லாஹும்ம, பிஸ்மிக் அல்லாஹும்ம, அல்லாவின் பெயரால் அப்படின்னு மட்டும் நீங்கள் எழுதுங்க
அதுதான் கரெக்டு. கமாக்குன் தக்துப், இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி எழுதுவோமோ அதே போல் எழுதுங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுத வேணாம் அப்படிங்கிறார். முஸ்லிம்கள் தரப்பில் சொன்னாங்க, வல்லாஹி லா நக்துபுஹா இல்லா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இல்லை நாங்கள் அப்படிலாம் எழுத முடியாது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தான் எழுதுவோம் அப்படின்னு முஸ்லிம்கள் தரப்பில் சொல்கிறாங்க. அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், பரவாயில்லை, உக்துப் பிஸ்மிக் அல்லாஹும்ம, பிஸ்மிக் அல்லாஹும்மன்னு எழுதுங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எடுக்கப்பட்டு பிஸ்மிக் அல்லாஹும்மன்னு எழுதப்பட்டது. சும்ம கால, அதற்கு அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை சொன்னாங்க, இதை எழுதுங்க, ஹாதா மா காலா அலைஹி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், இது முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களுக்கும் இந்த மக்களுக்கு மத்தியில் நடைபெற்ற ஒப்பந்தம் அப்படின்னு எழுதுவோம்ல, யார் யாருக்கு மத்தியில் ஒப்பந்தம் நடைபெற்றுச்சுன்னு. அப்படி சொல்லும் பொழுது முஸ்லிம்கள் தரப்பில் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு சொன்ன வார்த்தை, முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களுக்கும் இவங்களுக்கு மத்தியில் உண்டான ஒப்பந்தம். சஹல் சொன்னார், அப்பவும் அவர் அப்ஜெக்ஷன் பண்றாரு, வல்லாஹி லவ் குன்னா நஅலமு அன்னக ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வே சத்தியமா சொல்றேன், நீங்க அல்லாஹ்வுடைய ரசூலுன்னு நாங்க அப்படியே ஏத்துக்கிட்டு இருந்தோம்டா, நாங்கள் எங்களுக்கு தெரிந்ததை நாங்கள் ஒப்புக்கொண்டிருப்போமே, ஆனால் மா சததனா கானில் பைத்திக், உங்களை ஏன் காபாவுக்கு வர வேணாம்னு சொல்லியிருக்க போகிறோம், தடுத்திருக்கவே மாட்டோம்ல. வலா காத்தல்னாக்க, உங்களோட நமக்கு பிரச்சனை இருந்துக்காதுல, அதை ஏற்றுக்கிறல, அதை நாங்கள் நம்பலைங்கிறது தானே ப்ராப்ளம். அப்படி இருக்கும்போது முகமது ரசூலுல்லாஹ்னு எழுதுறது கரெக்ட் இல்லை. வலாக்கின் உத்தும் முகமது பின் அப்துல்லா, நீங்கள் முகமதுன்னு அப்துல்லான்னு வேண்டாம் எழுதிக்கங்க, அப்படித்தான் எழுதணும் அப்படின்னு சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ சொன்னாங்க, வல்லாஹி இன்னி ரசூலுல்லாஹி வ இன் கத்தப்துமூனி, அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனாலும் நான் அல்லாஹ்வுடைய ரசூல் தான், நான் அல்லாஹ்வுடைய ரசூல். அப்படி சொல்லிட்டு ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உக்துப் முஹம்மது இப்னு அப்துல்லா, நீங்கள் மா காலா அலைஹி முஹம்மது ரசூலுல்லாங்கிற இடத்துல மா காலா அலைஹி முஹம்மது இப்னு அப்துல்லா, அப்துல்லா அவர்களின் மகனார் முஹம்மது அவர்களுக்கும் இந்த மக்களுக்கு மத்தியில் நடைபெற்ற ஒப்பந்தம் இப்படின்னு எழுதுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இடையில் ஒரு தகவல் பதிவு செய்யப்படுகிறது, ஸல்லல்லாஹு ஏன் இவ்வளவு தூரம் இறங்கி வந்தாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதுனா வேணான்னு சொல்கிறான், சரி பரவாயில்ல பிஸ்மிக் அல்லாஹ்ங்கிறதுக்கு எடுத்துக்கிட்டாங்க, முகமது ரசூலுல்லாங்கிறதை ஏற்றுக்கிற முடியாது, முகமது பின் அப்துல்லான்னு எழுதணும்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் ஸல்லல்லாஹு எல்லாத்தையும் ஏன் ஏற்றுக்கிறணும், அதுக்கு சொல்லப்படுகிறது, ஸல்லல்லாஹு ஆரம்பத்தில் சொன்னாங்கல்ல, வல்லாஹி லா யஸ்அலூனி குத்தத்தன் யுஅல்லிமூன ஃபியா ஹுருமல்லாஹ் இல்லா அதைதுஹும் இய்யாக, அல்லாஹ்வுடைய இந்த ஹரமுடைய கண்ணியம் பாதுகாக்கப்படும் என்ற விதத்தில் எந்த ஒரு விஷயத்தை கேட்டாலும் நான் ஏற்றுக்கொள்வேன் ஸல்லல்லாஹு சொன்னாங்கல்ல. அதனால ஹரமுடைய கண்ணியத்தை பாதுகாப்பதற்காக, தேவையற்ற சண்டை வராமல் தடுப்பதற்காக ஸல்லல்லாஹு நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்வேன் என்று குறிப்பிட்டதால் இப்பொழுது அந்த வார்த்தையை பாதுகாப்பதற்காகவே ஸல்லல்லாஹு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. சரி பரவாயில்ல, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வேணாமா, பிஸ்மிக் அல்லாஹ்னு எழுதிக்கங்க, முகமது ரசூலுல்லாஹ்னு எழுதுறவங்களுக்கு பிரச்சனை இருக்கா, முகமது அப்துல்லான்னு எழுதிக்கங்கன்னு ஸல்லல்லாஹு சொன்னது ஆதலால் தான். சரி, இப்போ இது ரெண்டும் எழுதப்பட்டுருச்சு. பாயிண்ட்டு, இது வெறும் அட்ரஸ் மட்டும்தான், பிஸ்மி யார் யாருக்கு மத்தியில் உண்டான ஒப்பந்தம். அடுத்து ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அலா அன் தஹ்லு பைனனா வ பைனல் பைத்தி ஃபனதூஃப பி, சொல்கிறாங்க இவ்வாண்டு நாங்கள் தவாம் செய்வதற்கு எங்களை தடுக்கக்கூடாது அப்படின்னாங்க. இவ்வாண்டு நாங்கள் தவாம் செய்வதற்கு எங்களை தடுக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னார். சஹுல் சொல்கிறாரு, இல்லை வல்லாஹி லா ததஹத்தஸுல் அரப் அன்னா அஹதனா வக்ததன் வலாக்கின் தானிக மினல் ஆமில் காபில், இல்லை நாங்கள் இந்த வருஷம் அனுமதிக்க முடியாது, அப்படி அனுமதிச்சா அரபுகள் எங்களை தப்பாக பேசுவாங்க, இவங்க பாருங்க பணிஞ்சு போயிட்டாங்க, அப்படி போயிட்டாங்க இப்படி போயிட்டாங்கன்னு பேசுவாங்க, அதனால இந்த ஆண்டு அனுமதிக்க முடியாது, வேண்டுமானால் வருகின்ற ஆண்டு வாருங்கள் உம்ராவிற்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதுவும் எழுதப்பட்டது, அதுவும் எழுதப்பட்டது. அதற்கு அடுத்து சஹுல் சொன்னார், வஅலா அல்லா யதியக மின்னா ரஜுலுன் வ இன் கான அலா தீனிக் இல்லா ரதத்தஹு இலைனா, எங்களிலிருந்து ஒருவர் உங்களிடத்தில் வந்தால் அவர் உங்கள் மார்க்கத்தை பின்பற்றுவராக இருந்தாலும் எங்களிடத்தில் அனுப்பி வைத்து விட வேண்டும். எங்களிலிருந்து, மக்காவிலிருந்து குறைஷியிலிருந்து ஒருத்தர் உங்களிடத்தில் வந்தால் அவர் உங்கள் மார்க்கத்திலே இருந்தாலும், முஸ்லிமாகி வந்துட்டாருண்டா, முஸ்லிமாகி வந்துட்டா எனக்கு என்னன்னு சும்மா இருக்கணும் இல்லை, அவர் ஈமானை ஏற்று உங்களுடைய கொள்கையை ஏற்று உங்களிடத்தில் வந்தாலும் அவரை நீங்கள் திருப்பி அனுப்பிடணும்.
இதை சொல்லும் பொழுது முஸ்லிம்கள்லாம் சுப்ஹானல்லாஹ், என்ன இது, இதையெல்லாம் எப்படி ஏற்றுக்கிற முடியும் அப்படின்னு. கைஃப யுரத்து இலல் முஷ்ரிகீன் வகத் ஜாஅ முஸ்லிமன், ஒருவர் முஸ்லிமா வந்ததற்கு பின்பு மீண்டும் முஷ்ரிக்கிடத்தில் எப்படி திருப்பி அனுப்ப முடியும் அப்படின்ட்டு முஸ்லிம்கள் எல்லாம் இதை எப்படி ஏற்றுக்கிற முடியும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இஜா அபூ ஜந்தல் இப்னு சஹல், இந்த ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டு இருக்காருல்ல, இவங்களுடைய மகனார் அபூ ஜந்தல் வர்றாங்க. புரியுதா? இந்த ஒப்பந்தம் இன்னும் முடியல, எழுத்து வடிவத்தில் எழுதப்பட்டுக்கிட்டு இருக்கு, ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ணி. இப்போ அபூ ஜந்தல் அப்படிங்கிறவங்க வர்றாங்க. இந்த அபூ ஜந்தல் யாரு? இப்போ ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டு இருக்காருல்ல சஹல் இப்னு அம்ர், இவங்களுடைய மகனார் தான் அபூ ஜந்தல். இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்காகவே கடுமையாக அவங்கள துன்புறுத்தப்பட்டார், கடுமையான தண்டிக்கப்பட்டார்கள் இறைமறுப்பாளர்களால். இப்பொழுதும் கை காலில் விலங்கு மாட்டிய நிலையில் கஷ்டப்பட்டு தப்பித்து தெரியாமல் அவங்களை ஏமாற்றி தெரியாம முஸ்லிம்கள் வந்திருக்காங்கன்னு முஸ்லிம்கள் பக்கம் வந்து நம்ம வந்துடலான்னு சொல்லி சிரமப்பட்டு இங்க வந்துட்டாங்க. எங்க வந்துட்டாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மஜ்லிஸுக்கு வந்துட்டாங்க. இப்ப தகவல் வருகிறது, சஹல் சொல்றாரு, அந்த ஒப்பந்தம் எழுதிட்டு சொல்றாரு, ஹாதா யா முஹம்மத் அவ்வலு மன் உகாலியக அலைஹி அன் தரத்தஹ இலை. இப்ப ஒரு விஷயத்தை செயல்படுத்துறதுக்கு உண்டான காலம் நமக்கு வந்துருச்சு. முதல் பாயிண்டா நம்ம சொன்னோம்ல, எங்கள்கிட்ட இருந்து ஒருத்தர் வந்தா உங்கள்கிட்ட அனுப்பிடணும், எங்கள்கிட்ட இருந்து உங்கள்கிட்ட ஒருத்தர் வந்தா நீங்க திருப்பி என்னைட்ட அனுப்பணும்னு சொன்னோம்ல. இப்ப பாருங்க, எங்க ஆள் இங்க வந்துட்டார், இவரை எங்கள்கிட்ட நீங்க ஒப்படைச்சிடணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சல்லல்லாஹு சொன்னாங்க, இன்னா லம் நக்லி அல் கிதாப பஅத், இன்னும் நம்ம முழுசா ஒப்பந்தத்தை நிறைவே செய்யலையே, அதுக்கு முன்னால இது அப்ளை ஆகாது அல்லவா அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் ஒப்பந்தமே நீங்க இப்பதான் கோரிக்கை வச்சிருக்கிறீங்க, பேசணும், அதுக்கடுத்து ஃபைனல் பண்ணணும், அப்புறம் எழுதி சைன் பண்ணா தானே இதாகும். இது ஒப்பந்தம் நடந்துக்கிட்டு தானே இருக்குது, பேசிக்கிட்டு தானே இருக்கிறோம், ஒப்பந்தமே முழுசா நம்ம கம்ப்ளீட் பண்ணலையே அப்படின்னு சல்லல்லாஹு சொன்னாங்க. அவர் சொல்லிட்டாரு, ஃபவல்லாஹி இதன் லா உஸாலிஹு கால ஷைன் அபதன், நான் ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்கிறேன், அல்லாஹ் அரபுகள் எதுக்கெடுத்தாலும் சத்தியம் செய்வாங்க. இங்கே பாருங்க, சத்தியமா நீங்கள் இவரை அனுப்பலை அப்படின்னு சொன்னால் உங்கள்கிட்ட எந்த ஒரு உடன்படிக்கையும் நடக்காது, பண்ண மாட்டேன் அப்படின்ட்டார். சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கடுத்து இன்னும் சொல்கிறாங்க, சரி உங்களுடைய அந்த கோரிக்கையை நாங்கள் ஏற்றுக்குருவோம் தற்சமயத்துக்கு. எந்த கோரிக்கை? உங்கள்கிட்ட இருந்து யாராவது எங்கள்கிட்ட வந்துட்டா திருப்பி அனுப்பணுங்கிறது ஏற்றுக்கிறோம், அஜிசுலி இந்த ஒருத்தரை மட்டும் விட்டுருங்கன்றாங்க. அஜிசுலி இந்த ஒருத்தரை விட்டுருங்க, இவரை கொடுத்துருங்க, இதுக்கு அடுத்து உள்ளதை வேண்டுமானா பார்த்துக்கணும். அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான மானம் விஜய்சிந்தாலி கலக், அதை விட முடியாது அப்படின்னு, அதை விட முடியாதுங்கிறார். ரொம்ப பிடிவாதமாக ஒரு வழி இல்லை. ஹஸரத் அபூ ஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லிம்களை பார்த்து பேசுகிறாங்க, ஐ மாஷரல் முஸ்லிமீன் உரத்து இலல் முஷ்ரிகீன் வக்கத் ஜீவித்து முஸ்லிமன், நான் முஸ்லீம் அவங்கள்ட்ட வந்து சேர்ந்திருக்கேன், நீங்கள் என்னை திரும்பவும் காஃபிர்கள்ட்ட அனுப்ப போறீங்க. நான் முஸ்லீமாக உங்களிடத்தில் வந்திருக்கிறேன், மீண்டும் முஷ்ரிக்கிடத்தில் நான் திருப்ப அனுப்பப்பட போகின்றேனா? அலா தரவுனமா கது லத்தீது, நான் சந்தித்த கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியாதா? ரொம்ப உருகி சொல்கிறாங்க, ரொம்ப கவலைப்பட்டு பேசுகிறாங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், இப்போ சிரமப்பட்டு உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துருக்கேன், நான் ஒரு முஸ்லீமாக வந்திருக்கேன், என்னை திருப்பி முஷ்ரிக்கிட்டே எப்படி நீங்கள் அனுப்புவீங்க? ஹதீஸில் வருது, கடுமையாக தண்டிக்கப்பட்டவர்களில் ஹஸரத் அபூ ஜந்தலும் ஒருத்தர். இப்போ தான் இந்த நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது தான் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தாங்க முடியலை, என்ன அது எப்படி போய்கிட்டு இருக்கு. உடனே ஸல்லல்லாஹு வந்து கேட்குறாங்க, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஃபாதைத்து நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கேட்டேன், அலஸ்த நபி அல்லாஹி ஹக்கன், யா ரசூலல்லாஹ் நீங்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய நபிதானே, அல்லாஹ்வுடைய நபி என்பது உண்மைதான் அல்லவா? ஆம் உமர் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. கால பலா கால அலஸ்னா அலல் ஹக் வ அதுவனா அலல் பாத்தில், நாம் சத்தியத்தில் தானே இருக்கின்றோம், நாம் சத்தியத்திலும் எதிரிகள் அசத்தியத்திலும் தானே இருக்கின்றார்கள், இது உண்மையா? ஆம். கால பலா. அப்படியானால் ஃபலிம நுஅதி அத்தனியத ஃபீ தீனினா,
எதற்காக இந்த மட்டரகமான ஒரு இடத்தில் நாம் எதற்காக இறங்கி செல்ல வேண்டும் அப்படின்னு கேட்குறோம். இவங்கள்ட்ட ஏன் இவ்வளவு தூரம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய தேவை என்ன இருக்கு? அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை முழுசா பேச விட்டுட்டு சொன்னாங்க, இன்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய ரசூலா இருக்கேன். வலஸ்த ஆஸிஹி, அவனுக்கு நான் மாறு செய்ய மாட்டேன், மாறு செய்ய முடியாது. வஹுவ நாசிரி, அவன் என் உதவியாளனாக இருக்கின்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்டைரக்டாக சொல்ல அல்லாஹ்வுடைய உத்தரவு அது, அதை நம்ம மீற முடியாது. நான் அல்லாஹ்வுடைய ரசூல், அவனுக்கு நான் மாற்றம் செய்ய முடியாது, அவன் எனக்கு உதவி செய்வான், அதுலேயும் அசைக்க முடியாத நம்பிக்கை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு திரும்ப கேட்குறாங்க, அவலஸ்த குன்த துஹத்திஸுனா அன்னா ஸனஅத்தில் பைத வ நதூஃபு பி, யா ரசூலல்லாஹ், நீங்கள் எங்களுக்கு சொல்லலையா நம்ம மஸ்ஜிதுல் ஹராமுக்கு போகிறோம், பைத்துல்லாவை போய் சந்தித்து தவாஃப் செய்ய போகிறோம்னு சொன்னீங்களா இல்லையா? ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கால பலா, ஆம் உண்மைதான் நான் சொன்னேன். ஆனால் அஃபா அக்பர்துக அன்னா நஅதீஹி அல் ஆம், இவ்வாண்டை இப்பொழுதே நாம் செய்வோம் என்று உங்களுக்கு நான் சொன்னேனா? இல்லையா ரசூலல்லாஹ். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இப்பொழுதும் சொல்கிறேன், ஃபஇன்னக ஆதீஹி வ மத்தூஃபுன் பி, கண்டிப்பாக நீங்கள் அங்கே செல்வீர்கள், தவாப் செய்வீர்கள், அதில் சந்தேகமே இல்லை. நான் சொன்னேன், இந்த ஆண்டை என்று சொல்லவில்லை தானே? ஆம், இப்பொழுதும் சொல்கிறேன், நீங்கள் செல்வீர்கள், தவாப் செய்வீர்கள். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இதுக்கு மேலே அங்கே பேச முடியலை. ஆனாலும் மனசு தசல்லி ஆகலை முழுசா. சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இன்னொரு இடத்துல இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்குறாங்க, இங்கே நடந்தது தெரியாது இந்த உரையாடல். அவங்கள்ட்ட கேட்குறாங்க, அலை சஹாதா நபியுல்லாஹி ஹக்கன், இவங்க உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய ரசூல் தானே நம்முடைய ரசூல்? கால பலா, உமர் என்னமா பிரச்சனை, அதில் என்ன சந்தேகம்? சரி, குல்து அலஸ்னா அலல் ஹக்கி வ அதுவனா அலல் பாத்தில், நாம் சத்தியத்திலும் எதிரிகள் அசத்தியத்திலும் தானே இருக்கின்றார்கள். அபூபக்கர், ஆம் உமர். கால பலா. அப்போ அதே கொஸ்டின் பெருமான இடத்துல என்னவெல்லாம் கேட்டாங்களோ அதையே திருப்பி கேட்டாங்க. அப்போ அப்படி கேட்டுட்டு சொன்னாங்க, எதற்காக இந்த மட்டமான இடத்தில் நாம் நம்முடைய உயர்ந்த தீனுக்கு பகரமாக இந்த மட்டத்தை இவர்களோடு ஏன் பேச வேண்டும், எதற்கு அதெல்லாம் ஏற்றுக்கிறணும்? அப்போ அபூபக்கர் சித்திக் சொல்கிறாங்க, பாருங்க, ஐயுஹர் ரஜுல், உமர் நல்லா கேட்டுக்கங்க, இன்னஹு ரசூலுல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல், வலைஸ யாஸி ரப்பா, அல்லாஹ்விற்கு அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள், வஹுவ நாசிரு, அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்வான். வார்த்தை புரியுதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களை பற்றி அவர்கள் என்ன சொன்னார்களோ, அவங்க என்ன சொன்னாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆனா ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்விற்கு நான் மாற்றம் செய்ய முடியாது, மாற்றம் செய்ய மாட்டேன், அவன் எனக்கு உதவி செய்வான்னு சொன்னாங்கல்ல. இப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்விற்கு அவர்கள் மாற்றம் செய்ய மாட்டார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்வான். இங்க என்ன பேசுனாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. ஆனால் பெருமானார் என்ன சொன்னார்களோ அதே வார்த்தையை செய்தனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு திரும்ப சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபஸ்தம்சிக் பிகர்ஸி ஃபவல்லாஹி இன்னக அலல் ஹக், நீ சத்தியத்தில் தான் இருக்கின்றாய், உன்னுடைய ஆர்வ மிகுதியால் இப்படி பேசுகிறாய், நீ உறுதியாக இரு அப்படின்னு சொன்னாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு திரும்ப மருந்து கேட்குறாங்க அபூபக்கர் நாயகத்திட்டேயே, அவலைஸ கான யுஹத்திஸுனா அன்னா நஅத்தில் பைத வ நதூஃபு பி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்களா இல்லையா, நாம் காபாவுக்கு போய் தவாப் செய்வோம்னு சொன்னாங்கல்ல அப்படின்னு கேட்குறாங்க. பெருமான்கிட்ட கேட்டது அதுவோ. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, ஆம் சொன்னார்கள் தான், இல்லைன்னு சொல்லலை, உண்மைதான் சொன்னாங்க. அஃபரக அன்னக தஅதீஹி அல் ஆம், இதே வருடத்தில் நீ உம்ரா செய்வீர்கள் என்றா சொன்னார்கள்? உமர் தான் சொன்னாங்க, இல்லை அப்படி சொல்லல. அபூபக்கர் சொன்னாங்க, ஃபஇன்னக தஅதீஹி வ ததூஃபு பி, கண்டிப்பாக நீங்கள் அங்கே காபாவிற்கு செல்வீர்கள், தவாப் செய்வீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பேசினாங்களோ என்ன சொன்னாங்களோ அதே வார்த்தையை செய்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்றாங்க. ஸுஹரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு பின்னால் சொல்லுவாங்களாம், நான் என்னுடைய எமோஷனலில் என்னையே நான் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சில கேள்விகளை சில வார்த்தைகளை நான் பேசிவிட்டேன் அல்லவா, தப்பாக பேசலை, தப்பாக பேசுனேனால் யாருமே பேசாத நான் கேட்டேன்ல, அப்படி நான் கேட்டதாலேயே ஃபஅமில்து லிதாலிக அஅமாலன், என் பிழைகள் மன்னிக்கப்படுவதற்காக பிரத்யேகமான பல அமல்கள் செய்பவனாக இருந்தேன். எதுக்கு? நீ 1000 இருந்தால் ரசூல்கிட்ட எதுக்கு பேசின? நீ இப்படி கேட்டிருக்க கூட, எல்லாரும் இருக்கிறாங்கல்ல,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா அவங்க அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லவா, அல்லாஹ்வுடைய உத்தரவு என்னவோ அதைத்தானே செய்வாங்க, நீ எப்படி பேசியிருக்கலாம் என்று தனக்குத்தானே கேள்வி கேட்டு, நான் தவறு செய்து விட்டேனே, நான் பிழை செய்து விட்டேனே, அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டுமே என்பதற்காக நான் பல்வேறு அமல்களை செய்பவனாக இருந்தேன், நிறைய செய்வேன். அப்படி இப்போ இதுக்கு பின்னால் மொத்தத்தில் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்து ஆயிருச்சு, முடிஞ்சிருச்சு. ஒப்பந்தம் எழுதப்பட்டு சைன் செய்யப்பட்டவுடன் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தோழர்கள் சொன்னார்கள், கூமு ஃபன்ஹரு சும்ம ஹலிகு, எல்லோரும் எழுந்து செல்லுங்கள், உங்களுடைய குர்பானி பிராணிகளை நம்ம எடுத்துட்டு ஊர்லேருந்து கொண்டு வந்திருக்கிறோம் இல்லை, ஹரமில் அறுக்கிறதுக்காக அந்த பலி பிராணிகளை அருங்கள், அதற்கு பின்பு உங்களுடைய தலைமுடிகளை இறக்கி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் ஃபவல்லாஹி, அல்லாஹ் மீது கஸம், மா காம மின்ஹும் ரஜுலுன் ஹத்தா கால ذلك ثلاث مرات, யாருமே எழுந்திருக்கவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவை சொன்னதற்கு பின்பும். ஸல்லல்லாஹு ஒரு தடவை அல்ல, அங்கே சில பெருமானார் ஸல்லல்லாஹு இதா அமரஹும் ஃபபுத்ததுரு, பெருமானார் ஒரு உத்தரவை சொன்னால் அதை நிறைவேற்றுவதற்கு போட்டி போட்டு கொண்டு செல்வார்கள் என்று அதே தோழர்கள் தான் இங்கே இருக்கிறாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் எழுந்திரியுங்கள், குர்பானி கொடுங்கள், தலைமுடி இறக்குங்கள் என்று சொன்னார்கள். ஒரு தடவை அல்ல, 3 தடவை சொன்னார்கள், யாருமே எழுந்திருக்கவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸல்லல்லாஹு சொல்லுக்கு மாறு செய்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. எங்கள் நபியை நாங்கள் உம்ராவுக்குன்னு கூட்டிகிட்டு வந்திருக்கோம், ஸல்லல்லாஹு உம்ராவுடைய ஆசையில் வந்திருக்கிறாங்க, இப்போ உம்ரா செய்ய முடியாது, திரும்ப நீங்கள் வீட்டுக்கு போங்க, அடுத்த வருஷம் வாங்க, இதையெல்லாம் நமக்கு ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வெளிப்படையாக பேசிட்டாங்க. மீதி எல்லாரும் வெளிப்படையாக பேசலை. இதை ஏற்றுக்கிட்டுலாம் போக முடியாது, எங்கள் நபியை உம்ரா செய்ய வைத்துத்தான் நாங்கள் அழைத்து செல்வோம் என்ற மனதில் எண்ணத்தில் இருக்கிறார். எனவே நீங்கள் எந்திரிங்க, போங்க, குர்பானி விடுங்க, தலைமுடி இறக்குங்கன்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவை சொன்னதற்கு பின்னாலும் யாரும் எழுந்திருக்கவில்லை. யாருமே எழுந்திருக்கவில்லை என்பதால் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அந்த பயணத்தில் இருந்தாங்க, அவருடைய கூடாரத்திற்கு சென்றார்கள், நடந்த விஷயத்தை சொன்னார்கள். என் தோழர்கள் இப்படி நடந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்னால் அடுத்த வினாடியில் செய்வாங்க. இப்போ நான் சொல்லியிருக்கேன், ஆனால் யாரும் எந்த போகவே இல்லை, செய்யவே இல்லை என்று கவலையை சொல்கிறான். செய்தத்தினா உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் இதைத்தானே விரும்புகிறீங்க, அவங்க போகணும், குர்பானி கொடுக்கணும், மொட்டை அடிக்கணும், அவ்வளோதானே, இதுதானே உங்களுடைய விருப்பம்? ஆம் அப்படின்னு சொல்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், நீங்கள் தப்பாக நினைக்கிறேன்னா நான் ஒன்று சொல்கிறேன், இதை செய்யுங்க, ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உஹ்ருஜ், நீங்கள் வெளியில் போங்க யா ரசூலல்லாஹ், யார்கிட்டையும் பேசாதீங்க, யார் குறுக்க மாட்டினாலும் பேசாதீங்க, நீங்கள் செல்லுங்கள், யாரிடமும் பேசாதீர்கள், உங்களுடைய குர்பானியை கொடுங்கள், உங்களுடைய குர்பானியை நீங்கள் அருங்க, தலைமுடி இறக்குவரை அழைத்து உங்களுடைய தலைமுடியை இறக்க சொல்லுங்கள், இதற்கிடையில் நீங்கள் யார்கிட்டையும் ஒரு வார்த்தை விட பேசாதீங்க. நம்ம சொல்லணும், நேரம் போங்க, குர்பானி கொடுங்க, தலைமுடி இறக்குறவர் கூப்பிட்டு உங்கள் தலைமுடியை இறக்க சொல்லுங்க, நீங்கள் ஒன்றும் யார்கிட்ட எதுவும் பேச வேணாம் சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆலோசனையை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்கள். வெளியே வருகிறார்கள், யாரிடத்திலும் பேசவில்லை, தங்களுடைய ஒட்டகத்தை அவர்களே அறுத்தார்கள், தலைமுடி இறக்குவரை அழைத்து தங்களுடைய தலையை காண்பித்தார்கள், தலைமுடி வலிக்கப்பட்டது. ஃபலம்மா ரஅவ் தாலிக், இதை பார்த்த உடனே சஹாபாக்கள் அதிர்ந்து போயிட்டாங்க. என்னடா இது, நம்ம ஏதோ எமோஷ்னலாக திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பெரிய பயங்கரமான ஆர்வம் நமக்கு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி நம்ம கேட்கலையே, ஏதோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவாங்க, இல்லை பொறுத்திருந்து யுத்தம் செய்தாவது நம்ம பெருமானாரை தவாப் செய்ய வச்சுட்டு போகலாம்னு நம்ம நினச்சோம். இது ஓவரான சிந்தனையாக இருக்குது, அது அல்லாஹ்வுடைய நாட்டப்பிரான அது இல்லை, ரசூலின் விருப்பமும் அது இல்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானியும் கொடுத்து விட்டார்கள், தலைமுடியும் இறக்கி விட்டார்கள். அவ்வளோதான். இதை பார்த்து பயந்து ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணாங்க, அவங்கவுங்க குர்பானிகளை மிக வேகமாக சென்று தங்களுடைய ஒட்டகங்களை பிடித்து குர்பானிகளை கொடுத்தார்கள். ஒருவர் மாற்றி மாற்றி தலைமுடியை இறக்கி கொண்டார்கள். நீ எனக்கு மொட்டை அடிச்சு விடு, நான் உனக்கு மொட்டை அடிச்சு விடுறேன்னு சொல்லிட்டு செஞ்சாங்க. எவ்வளவு வேகமாக நடந்தது என்று சொன்னால், இவர்கள் அவசரத்தால் கழுத்தில் அறுத்து கொள்வார்களோ என்று கருதுகின்ற அளவிற்கு அவசரமாக தங்களுடைய தலைமுடியை இறக்கி கொண்டார்கள். அதான் சஹாபாக்கள்.
என்னதை நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. இல்லை, சல்லல்லாஹு சொல்லி கேட்கல அந்த அர்த்தத்தில் இல்லை. அவர்கள் சல்லல்லாஹு சொல்லி கேட்காமல் இருந்தது பெருமானாரை உம்ரா செய்ய வச்சுட்டு தான் கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம். ஆனால் இப்போ தெரிஞ்சிருச்சு, சல்லல்லாஹு முடிவு செஞ்சுட்டாங்க, அவ்வளோதான், இதுக்கு மேலே இன்னொன்னே கிடையாதுன்ற ஒன்றை மிக வேகமாக தலைமுடிகளை இறக்கிக் கொள்கிறார்கள். இதற்கு அடுத்து சும்ம ஜாஅஹு நிஸ்வத்தும் முஃமினாத், இடையில ஒரு தகவல் பதிவு செய்யப்படுகிறது. மோமினான பெண்கள் பெருமானார் மக்காவிலிருந்து மோமின்களான பெண்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை சந்திக்க வந்தார்கள் என்று. அதை நான் பின்னால் சொல்கிறேன். இதுக்கு இடையில இந்த நிகழ்வு நடந்து முடிகின்ற பொழுது குர்பானி கொடுத்தாச்சு. இப்போ தலைமுடி இறக்கியாச்சு. எல்லாமே என்ன செய்யணும்? திரும்ப போகணும். எங்கே போகணும்? மதீனாவுக்கு போகணும். மதீனாவுக்கு வந்துட்டான். சும்மா ரஜான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்தாச்சு. மதீனாவுக்கு வந்தால் மதீனாவில் அபூ பஸீர் அப்படின்னு ஒருத்தர் மதீனாவில் பெருமானாரை சந்திக்க வருகிறார். அபூ பஸீர் யாரு? ரஜுலு மின் குறைஷி குடும்பத்தை சார்ந்தவர். மக்காவிலிருந்து முஸ்லிமாயி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க வர்றாங்க. பேர் என்ன? அபூ பஸீர். இப்போ இவங்க வந்த உடனே மக்காவிலிருந்து ரெண்டு ஆளை அனுப்பி, இப்படி அபூ பஸீருங்கிறவர் முஸ்லீமாகி போயிட்ட மாதிரி தெரியுது, மதீனாவுக்கு தான் போயிருப்பாரு. முகமது ஸல்லல்லாஹு அவங்கள சந்திச்சு நீங்கள் ஒப்பந்தத்தை ஞாபகப்படுத்தினா அவங்க அனுப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், ஒப்பந்தத்துக்கு மாற்றம் செய்ய மாட்டாங்க. நீங்கள் முகமது ஸல்லல்லாஹு பார்த்து பேசுங்க, அபூ பஸீர் அங்கே தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம், அவரை திருப்பி அனுப்பி விட்டுருவாங்க, போய் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. இப்போ அந்த 2 பேரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துக்கே வந்துட்டாங்க. வந்த உடனேயே அப்போ அவங்க சொன்னாங்க, அல்லாஹுல்லதி ஜஅல் தலனா, முஹம்மது உங்களுக்கு தெரியுமே, நம்ம ஒப்பந்தம் உங்களுக்கு தெரியும் தானே, ஒப்பந்தத்தின் அடிப்படையில் என்ன பண்ணணும்? அபூ பஸீர் இங்கே வந்துட்டாரு, அவரை நீங்கள் எங்கள்கிட்ட தானே ஒப்படைக்கணும். இவ்வளவு தூரம் கூட பேசலை, நமக்கு மத்தியில் ஒரு ஒப்பந்தம் இருக்குல்ல அப்படின்னு மட்டும்தான் சொன்னாங்க. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ பஸீர் அவங்கள கூப்பிட்டு, இந்த போங்க, நீங்கள் இந்த 2 பேர் கூட போங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அவர் முஸ்லீமாகி கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கிறாங்க. என்ன பண்ணாங்க? தேடி வந்த 2 பேர் கூட அபூ பஸீர் அவங்கள அனுப்பிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேற வழியே இல்லை. அபூ பஸீர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த 2 பேர் கூட அவங்க கூட மக்காவுக்கு திரும்புகிறாங்க. மக்காவுக்கு திரும்புகிற வழியில தான் துல் ஹுலைஃபா இருக்கு. ஹாஜிகள் உம்ரா போனவங்க மதினா ஷரீஃபிலிருந்து மக்காவுக்கு வந்திருந்தாங்கன்றா அவங்களுக்கு தெரியும் துல் ஹுலைஃபா எங்கன்னு. இல்லைன்னா எங்கே நேராக பஸ்ஸில் போய் மதினாவில் இறங்குவோம், ஊருக்கு கூட்டு வந்துடுவாங்க, தெரியாமல் போயிருக்கோம். மதினா ஷரீஃபில் இருந்து மக்காவுக்கு போகணும்னு சொன்னால் யாராம் கட்டிட்டு போகணும். யாராம் கட்டுவதற்கு நியத் செய்கின்ற இடம் துல் ஹுலைஃபா மதினாவுக்கு பக்கத்திலேயே இருக்குது. சில கிலோமீட்டர், ஒரு 3-4 கிலோமீட்டர் பக்கத்திலேயே இருக்குது, பக்கத்தில் தான். இந்த இடத்துக்கு துல் ஹுலைஃபாங்கிற இடம் வரைக்கும் யார் கூட வர்றாங்க? அந்த 2 பேர் இவங்களை அழைச்சிட்டு போக வந்தாங்கல்ல, அவங்க கூட மக்காவை நோக்கி பயணம் வந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே துல் ஹுலைஃபாங்கிற இடத்துல வந்து இவங்க எல்லாரும் ஒரு மரத்தடியில் உட்காந்து பேரிச்சம்பழங்களை சாப்பிட்றாங்க. அவங்களும் சாப்பிட்றாங்க, இவருக்கும் கொடுக்குறாங்க, அபூ பஸீர் அவங்களுக்கும் கொடுக்குறாங்க. பேரிச்சம்பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது அபூ பஸீர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த 2 பேர்த்துல ஒருத்தரை பார்த்து சொன்னாங்க, உங்கள் வால் சூப்பராக இருக்கு. இவங்க சந்தேகம் வர்ற வரைக்கும் நடக்கவே இல்லை, அப்படியே ரொம்ப சாதாரணமாக நடக்கிறாங்க. சரி வந்துட்டீங்க, வாங்க போவோம், நம்ம எல்லாம் உறவினர்கள் தானே, நான் வந்தேன், ஒப்பந்தம் சொல்லி என்னை அனுப்பி வச்சுட்டாங்க, நான் பாங்க நம்ம ஊருக்கு போங்கிற மாதிரி போகிறாங்க. துல் ஹுலைஃபாங்கிற இடத்துல தங்கி பேரிச்சம்பழம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்படி வட்டமாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த 3 பேர் உட்காந்துருக்காங்க. அபூ பஸீர் அவங்க தன்னை அழைச்சிட்டு வந்த 2 பேரில் ஒருத்தரை பார்த்து சொல்கிறாங்க, உங்கள் வால் சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க. மனிதன் சில சமயத்தில் புகழ்ந்தா ஏமாந்துருவான்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஆகிப்போச்சு அங்கே கதை. அவர் என்ன பண்ணிட்டாரு? ஆமாம், ஃபஸ்தல்லஹுல் ஆஹர், இன்னொருத்தனும் என்ன செஞ்சால், இன்னொருத்தனுடைய வாழை உருவி காமிக்கிறான். இன்னொருத்தர் தன்னுடைய வாழை உருவி காமிக்கிறான். உன் வாழ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னோன்னே, அபூ பஸீர் இந்த வாழ் இதுவும் சூப்பர் தான் அப்படின்னு சொல்லி, ஆமாம் ஆமாம், ஃபகால அஜல் உள்ளா வல்லா இன்னும் ஜெய்யித், உண்மையிலே இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த வாழை பற்றி இப்போ வந்தான். லக்கது ஜர்ரத்து மின் உசும்ம ஜர்ரத், இதை நான் பல தடவை பயன்படுத்தியிருக்கேன், ரொம்ப அற்புதமானது அப்படி இப்படின்னு சொன்னான். அவங்க பார்த்தாங்க, சைத்தானுங்க மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அபூ பஸீர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இவ்வளோ சூப்பராக இருக்கே, நான் கொஞ்சம் பார்க்கட்டுமான்னு கேட்டாங்க. அப்பாவித்தனமாக கேட்டாங்க, நான் பார்க்கட்டுமான்னு.
சரின்னு கையில் கொடுத்தாங்க. சரின்னு கையில் கொடுத்தாங்க. அதை அப்படி வாங்கி பார்க்குற மாதிரி பார்த்து போட்டாங்க. ஒருத்தர் கழுத்தில் ஆல் மேட்ரு ஓவர், ஒருத்தனை காலி பண்ணிட்டாங்க. காலி பண்ண உடனே இன்னொருத்தன் துண்டகான துணியக்காரனு ஓடிட்டான். ஒருத்தனை முடிச்ச உடனே அப்படி தானே நடக்கும். கண்மூடி கண்ணு இருக்கிறதுக்குள்ள வாங்கினாங்க, ஒருத்தர் போட்டாங்க. போட்ட உடனே இன்னொரு ஆள் எஸ்கேப். அவன் எங்கே போக முடியும்? மதினாவுக்கு தான் பக்கம், மக்காவுக்கு போக முடியாது. அதனால அவர் மதினாவை நோக்கி ஓடுறார். ஓடி எங்கே போய்த்தான் நின்றா? மஸ்ஜித் நபவியில் தான் போய்த்தான் ஆள். மஸ்ஜித் நபவிக்கு போயாச்சு. சல்லதார் சத்தை உள்ளே போய் சந்திச்சாச்சு. இவரை பார்த்தோன்னே சல்லதார் சொன்னாங்க, லகத் ராஹாதா துஅரன். இவர் ஏதோ பயந்து வர்ற மாதிரி தெரியுது. இவர் கடுமையான அச்சத்திற்குள்ளானவன் தான். அந்த முகத்தை பார்த்தா தெரியும் இல்லை, அது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சல்லல்லாஹு சொல்லுகின்ற பொழுது அவர் பெருமானாரிடம் வந்து சொன்னார், குத்தில வல்லாஹி சாஹிபி ஒயின்னி லமக்தூல். என்னுடைய தோழர் கொல்லப்பட்டு விட்டார். அவர் இங்கிருந்து கூட்டிட்டு போன அபூ பஸீர் அனுப்பி வச்சிங்கல்ல, அவர் கொண்டுட்டார்னு பதறினார். அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றார், அவரை கொண்டுட்டாரு, என்னையும் காலி பண்ணிடுவார். பயம், உயிர் பயம். என்னையும் அவர் காலி பண்ணிடுவார், என்னையும் கொலை பண்ணிடுவார் அப்படின்றார். இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே அபூ பஸீர் அவங்களும் மதீனாவுக்கு வந்துட்டாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது அபூ பஸீர் எங்கே வந்துட்டாங்க? மதீனா ஷெரீஃபுக்கு வந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. பெருமானாரை பார்க்க வந்துட்டான். வந்து சொல்றாங்க, புத்திசாலித்தனமா சொன்னாங்க, கது வல்லாஹி அஃவல்லாஹு திம்மதக். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களுடைய வாக்குறுதியையும் நிறைவேற்றி விட்டான். நீங்க வாக்குறுதிக்கு மாறு செய்யல. வந்தா அவங்கள்ட்ட கொடுக்கணும், நீங்க கொடுத்துட்டீங்க. கதரதத்தனி இலையும், என்னை நீங்க அவங்கள்ட்ட அனுப்பிட்டீங்க. சும்மா நஜ்ஜானி அல்லாஹு மின்ஹும், அவர்கிட்டமிருந்து அல்லாஹ் என்னை பாதுகாத்து விட்டான் அப்படின்னாங்க. உங்க பொறுப்பு முடிஞ்சிருச்சு, நீங்க திருப்பி கொடுக்கணும், நீங்க கொடுத்துட்டீங்க. உங்க வாக்குறுதியை நீங்க அல்லாஹ் உங்களை காப்பாத்திட்டா, நிறைவேற்றியாச்சு. எப்படி அழகா சொல்றாங்க. எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்ல, அந்த வார்த்தைகள் தான் ரொம்ப கண்ணியமான வார்த்தை. அவர்களிடமிருந்து அல்லாஹ் என்னை பாதுகாத்து விட்டான். நான் என்னுடைய இதை பயன்படுத்தி அவங்கள முடிச்சுட்டேன், நான் தப்பிச்சிட்டேன். அதனால நீங்க எந்த வகையிலும் பொறுப்பாக மாட்டீர்கள் அப்படி சொல்லும் பொழுதே ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அரபுகள் செல்லமா திட்டுவாங்கல்ல, அப்படி வார்த்தைகளை ஸல்லல்லாஹு சொல்லிவிட்டு சொன்னார்கள், இவர் என்னடா பிரச்சனையை உருவாக்கிறார் போல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஆட்கள் சில பேர் அப்படித்தானே இருப்போம். சில பேர் அமைதியை உருவாக்குவாங்க, சில பேர் பேசுனா சண்டை வந்துடும், பிரச்சனையை உருவாக்காம போகவே மாட்டாங்க. அது சிலருடைய இயல்பு அப்படி இருக்கும். வாயை திறந்தா எங்கேயாவது ஒரு இடத்துல சண்டை நடக்கணும்னு சொன்னா ஒருத்தர் 2 பேரை கூட்டிட்டு போனா போதும், இந்த சண்டையை இழுக்காம விடவே மாட்டாங்க. ஸல்லல்லாஹு சொன்ன சற்று சொல்றாங்க, இவர் செஞ்ச வேல் இந்த அர்த்தத்தில் சொல்ல, இது மாதிரியான டிக்கெட்ல இல்லை, இவர் என்ன பிரச்சனையை கண்டிப்பா உருவாக்கிறாரு போல தெரியாது. பிரச்சனையாகத்தானே செய்யும். ஆளை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புனா, கூட்டிட்டு வர போன ஆளையே கொலை பண்ணா இது எப்படி? இது அப்ப நாங்க வேடிக்கை பார்ப்போமா? அப்படி இப்படின்னு பிரச்சனை ஆயிரும் அல்லவா? ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஆஹா இவர் என்ன விட்டா ப்ராப்ளம் கூடிரும் போல இருக்கு, சண்டையை உருவாக்கிறார் போல இருக்கு. இப்படி சொன்ன உடனே அபூ பஸர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தாங்க, ஆஹா நம்மளை திரும்பவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்கள்ட்ட அனுப்பிடுவாங்க போல இருக்கு. பேச்சு நம்ம பண்ணது தப்பாக தெரியுது, அவங்களுக்கே தப்புன்னு வரல. இதை சரி பரவாயில்ல, நான் ஏன் இதை பாதுகாத்துட்டேன், நீங்கள் உங்களோட திறமையை கொண்டு தச்சுட்டீங்கன்னு சொல்லியிருந்தா இந்த இடத்துல இருக்கலாம். ஸல்லல்லாஹு இவர் என்ன பிரச்சனையே உருவாக்கிடுவார் போல இருக்குன்னு சொன்னால், அப்போ நம்ம டேஞ்சர் ஃபெல்லோங்கிறது முடிவாயிருச்சு. இனிமே இங்கே இருந்தால் திரும்ப மக்காவாசிகள் திறமை அனுப்பினாலும் ஆச்சரியப்படுவதற்கல்ல, அதுதான் நடக்கும் அப்படின்னு இவங்களே விளங்குனாங்க. அந்த இடத்துல இருந்து ஆலி எஸ்கேப் ஆயிட்டாங்க. இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாதுன்னு போயிட்டாங்க. இவங்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் கஷ்டம் கொடுக்கக்கூடாது, நம்மளிட்டு அவங்களுக்கு ஏன் கெட்ட பேர் வரணும் அப்படின்னு சொல்லி அபூ பஸர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சுட்டாங்க. இங்கேருந்து போயிட்டு கடற்கரை ஓரமாக ஒரு இடத்துல தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. தங்க ஆரம்பிச்சது எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டால், அபூ பஸீர் அவங்க மதீனாவை விட்டும் முஸ்லிம்களை விட்டும் அவங்க வெளியேறி ஒரு இடத்துல தங்கியிருக்காங்கங்கிற தகவல் சில பேருக்கு கிடைக்கிது. அதில் ஒரு ஆள் அபூ ஜந்துல் சஹல். மக்காவில் அந்த ஹுதைபியாங்கிற இடத்துல உடன்படிக்கை நடக்கின்ற பொழுது சஹல் இப்னு அம்ர் எழுதிக்கிட்டு இருக்க நேரத்திலேயே, ஒப்பந்தம் அந்த பதிவு செஞ்சுட்டு இருக்க நேரத்திலேயே அபூ ஜந்துல் ஒருத்தர் வந்தார். சஹல் சொன்னாங்கல்ல, நம்ம ஒப்பந்தத்தை இப்போ அமுல்படுத்துகின்ற முதல் வேலை இங்கேயே வந்துருச்சு, இவரை திருப்பி அனுப்புங்கன்னு சொல்லி அபூ ஜந்தலை ஸல்லல்லாஹு அனுப்பி வச்சாங்கல்ல. அவங்களோட கேட்டாங்களே,
நான் முஸ்லீமாகி உங்கள்கிட்ட வந்திருக்கேன், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும், திருப்பியா எங்களுடைய முஷ்ரிக்கள்கிட்ட நீங்கள் அனுப்புறீங்க, உங்களுக்கு எப்படி மனசு வருதுங்கிற அர்த்தத்தில் கேட்டாங்களே. இந்த அபூஜந்தல் அங்கிருந்து தப்பித்து அபூபசீர்னு இப்படி ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வெளியில் ஒரு இடத்துல தனியாக தங்கியிருக்கிறான்னு கேள்விப்பட்டு அங்கே வந்து சேர ஆரம்பிச்சிட்டான். 2 நபர் ஆயிடுச்சு. கடைசியில் இது எப்படி போயிருச்சுன்னு கேட்டால், இது ஒரு புரட்சி படம் மாதிரி ஆயிடுச்சு. யாரெல்லாம் மக்காவில் முஷ்ரிக் குறைஷிகளில் இஸ்லாம் ஆகிறாங்களோ இவங்க எல்லாம் மதினாவுக்கு வர்றது இல்லை, நேராக அபூபசீர் அவர்களை சந்திப்பது. அங்கே ஒரு கூட்டம் 2, 3 ஆச்சு, 3, 4 ஆச்சு, ஒரு குழு உருவாயிருச்சு அங்கே. சரி, குழு உருவாச்சு, அவங்கள பாதுகாத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. அவங்க எப்படி ஆயிட்டாங்கன்னு கேட்டால் ரொம்ப பலமாயிட்டாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு பெரும் கூட்டம் அவங்கள்ட்ட வந்துருச்சு. குறைஷிகள் வியாபாரத்துக்கு சிரியாவுக்கு தானே போவாங்க. குறைஷிகளுடைய வியாபார கூட்டம் சிரியாவிற்கு புறப்படுகிறது என்று தெரிந்துவிட்டால் திட்டமிட்டு காய் நகர்த்தி அவங்கள பலியில எல்லாத்தையும் அடிச்சு உதச்சு தூக்கி போட்டுட்டு அவங்க பொருளுக்கெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்தையும். கடைசியில் என்ன ஆச்சுன்னு கேட்டா, மக்காவிலிருந்து எந்த வியாபார கூட்டமும் எங்கே போக முடியல, சிரியாவுக்கு வியாபாரத்துக்கே போக முடியல. இறுதியில் மக்காவாசிகள் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு ஒரு தபால் எழுதி அவரிடத்தில் சொன்னார்கள், நான் அல்லாஹ்விற்காக கேட்கின்றோம், உறவு முறை அடிப்படையில் கேட்கின்றோம். கேட்குறாங்க, உறவின் அடிப்படையில் கேட்கின்றோம். நம்ம எல்லாம் சொந்தக்காரவங்க தானே, உறவுகளுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கல்ல, அந்த அர்த்தத்தில் நம்ம கேட்கிறோம். நீங்கள் என்ன பண்ணணும், அந்த அபூபசீர் அந்த குரூப் இருக்குல்ல, அவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் சொல்லி அனுப்புங்க, எங்களுக்கு இப்படி கஷ்டம் கொடுக்க வேணான்னு சொல்லுங்க, எங்களுக்கு இப்படி கஷ்டம் கொடுக்க வேணான்னு சொல்லுங்க. சரி, கஷ்டம் கொடுக்க வேணான்னு சொன்னால் அதுக்கடுத்து அவங்களே இன்னொன்று சொன்னாங்க, எங்கள்கிட்ட இருந்து யாராவது உங்கள்கிட்ட வந்தால் திருப்பி அனுப்பணும் நம்ம ஒப்பந்தம் இருக்குல்ல, இந்த ஷரத்தை திரும்ப வாங்கிக்கிறோன்ட்டாங்க. இந்த நிபந்தனையை நாம் திரும்ப பெற்றுக்கொள்வோம். எங்கள்கிட்ட உண்மையிலேயே உங்களுடைய மார்க்கத்தை ஏற்று உங்களிடத்தில் வந்தால் அவர் உங்களிடத்தில் தாராளமாக இருந்து கொள்ளட்டும், உங்கள்கிட்டயே இருக்கலாம்னு சொன்னால் இப்படி புரட்சி படை உருவாகிருக்காது, இங்கே ஊரோட ஒன்றா இருந்திருப்பாங்க. இப்படி விடாததுனால தானே நமக்கு பிரச்சனையாச்சுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒப்பந்தத்தை திரும்ப பெற்றுக்கொள்கிறோம். அந்த ஷரத்தை யாராவது எங்களிடமிருந்து இஸ்லாமை ஏற்று உங்களிடத்தில் வந்தார்களே ஆனால் நீங்கள் உங்களிடையே வைத்துக் கொள்ளுங்கள், இந்த தகவலையும் அவர்களுக்கு சொல்லிவிடுங்கள், இனிமேல் அவர்களை எங்களை அட்டாக் பண்ணாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுக்கொள்ள, அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகவலை அனுப்பி சொல்ல, அதற்கு அடுத்து அந்த பிரச்சனை நார்மலுக்கு வந்தது. சொல்லுவாங்க, வஹுவல்லதி கஃப ஐதியஹும் அன்கும் வ ஐதியக்கும் அன்ஹும் பிபத்னி மக்கா. அந்த அல்லாஹ் தான் நீங்கள் அதான் மக்காவின் மையப்பகுதியில் இருந்த பொழுது எதிரிகளின் கரத்தை விட்டும் உங்களின் கரத்திலிருந்து எதிரிகளையும் எதிரின் கரத்திலிருந்து உங்களையும் அவனை பாதுகாத்தான் என்ற வசனம் இப்பொழுது இறங்கியது அப்படின்னு சொல்லுவான். இப்படியெல்லாம் சூழல்கள் சென்றும் ஒரு பெரிய யுத்தம் நடைபெறாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா பாதுகாத்தான் என்று சொல்லப்படும். இதற்கு அடுத்து அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒப்பந்தம் இதில் முடியுது. சொல்கிறாங்க, அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி கொடுத்தார்கள் அல்லவா, குர்பானி கொடுக்குறாங்கல்ல, அப்படி குர்பானி கொடுக்கின்ற பொழுது ஒட்டகம் அழுததாம். அதில் ஒரு ஒட்டகம் இருந்ததாம், அபூஜஹல் அவர்களிடமிருந்து பெறப்பட்ட ஒட்டகம் அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறுக்கின்ற பொழுது மக்காவிற்கு ஹரமுடைய எல்லைக்குள் நாம் போக முடியவில்லையே, பைத்துல்லாவுக்கு போக முடியவில்லையே என்ற கவலையில் அந்த ஒட்டகம் அழுதது. எப்படி ஒரு தாய் தன் குழந்தையை பிரிகின்ற பொழுது அழுகுமோ அதை போன்று அந்த ஒட்டகம் அழுதது. ஃபலம்மா சுத்தத் அனில் பைத்தி ஹன்னத் கமா தஹன்னு இலா அவுலாதிஹா. ஒரு தாய் தன் குழந்தைகளை பிரிகின்ற பொழுது எப்படி அழுவாளோ அதை போன்று அந்த ஒட்டகம் அழுதது. அல்லாஹ்வின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 ஒட்டகைகளை அறுத்து பலியிட்டார்கள். அதில் ஒரு ஒட்டகை அபூஜஹலுக்கு சொந்தமான ஒட்டகை, அவரிடமிருந்து பெறப்பட்ட ஒட்டகை. அதை அறுக்கின்ற பொழுது காபாவிற்கு செல்ல முடியவில்லையே என்ற மிகப்பெரிய ஏக்கத்தில் கவலையில் அந்த ஒட்டகமும் அழுதது என்று வரலாற்று தகவல் பதிவாகிறது. இப்படி ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையின் மொத்த வரலாறு இது. சுருக்கமாக சொன்னார் மொத்த வரலாறு. இதற்கு அடுத்து ஒரு வசனம் இறங்கியது, மோமின்களான பெண்கள் உங்களிடத்தில் வந்துவிட்டார்,
ஈமானை ஏற்றுக்கொண்டு மக்காவிலிருந்து முஸ்லிம்களான பெண்கள் உங்களிடத்தில் வந்தால் நீங்கள் அந்த பெண்களை திருப்பி இறைமறுப்பாளர்கள் அனுப்பிவிட வேண்டாம், அனுப்பிவிட வேண்டாம். இந்த பெண்கள் இவர்கள் மோமின்கள். ஒரு மோமின் இறைமறுப்பாளனுக்கு மனைவியாக இருக்க முடியாது, ஒருத்தருக்கு கணவன் மனைவியாக இருப்பதற்கு சாத்தியமில்லை. எனவே இந்த பெண்கள் அந்த முஷ்ரிக்குகளுக்கு மனைவியாக இருப்பதற்கோ அல்லது இந்த பெண்களுக்கு அவர்கள் கணவனாக இருப்பதற்கோ தகுதியற்றவர்கள், அதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த பெண்களை நீங்கள் அனுப்பிவிட வேண்டாம். அவர்கள் இந்த பெண்களுக்காக செலவு செய்திருந்தால் அதற்கான செலவை நீங்கள் கொடுத்து விடுங்கள், நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்ற வசனமும் வந்தது. மேலும் இதற்கு அடுத்து உங்களிடத்தில் இறைமறுப்பாளரான பெண்கள் இருந்தால் நீங்கள் அவர்களை வைத்துக் கொள்ளக்கூடாது என்ற சட்டமும் அப்பொழுது வந்தது. அதுவரைக்கும் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு கீழே 2 இறைமறுப்பாளரான மனைவிகள் இருந்ததாகவும் இந்த வசனம் வந்ததற்கு பின்பு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களை தலாக் விட்டு விட்டதாக, பிரித்து விட்டதாக வரலாறு சொல்லும். இதுக்கு பின்னால தான் ஒரு முஸ்லிம் திருமணம் செய்வது என்பது ஒரு முஸ்லிமைத்தான் திருமணம் செய்ய முடியும். அதனால தான் இன்னைக்கு இந்த எம்மதம் சம்மதம் மாற்று திருமணம் முடிச்சுக்கிறாங்கலாம் வருதில்ல. ஒரு முஸ்லீம் கைரக்கம் பையனை திருமணம் முடிக்கிறது, ஒரு முஸ்லீம் பையன் கைரக்கம் பொண்ணை திருமணம் முடிக்கிறது, அவங்க முஸ்லீமாக இருக்கிறது, இவங்க காஃபிராக இருக்கிறது, இதெல்லாம் அனுமதியே கிடையாது. திருமணம் செல்ல வேண்டுமானால் அதற்குரிய நிபந்தனைகளில் ஒன்று இருவரும் முஸ்லிம்களாக இருக்க வேண்டும். இருவரும் முஸ்லிம்களாக இருக்க வேண்டும். இருவரில் ஒருவர் முஸ்லிம் இல்லை என்று சொன்னால் அதற்கு எத்தனை ஒப்பந்தங்கள் நடைபெற்றாலும் சரி அது திருமணமாகவே ஆகாது, விபச்சாரமாகத்தான் கருதப்படும். இப்போ இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் அதுதான். இவங்க ஒன்று மாறிட்டாங்க, ஒரு முஸ்லீம் பையனோ ஒரு முஸ்லீம் பொண்ணு ஈமானுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. நம்ம இதில் குறைச்சி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்களுடைய நசீப் அவ்வளோதான், அவங்களுக்கு நல்ல நசீப் இருக்கட்டும், இவங்களுடைய ஈமான் பாதுகாக்கப்படட்டும்ட்டு போயிடலாம். ஆனால் அது அல்லாஹ் பாதுகாக்கணும். இங்கிருந்து யாராவது அங்கு சென்றால் ஒரு முஸ்லிமான பொண்ணு முஸ்லிமான பையன் அதர் குரூப்புக்கு அப்படியே போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஆபத்தானது. இவர்கள் அங்கே திருமணம் பிரச்சனை என்பதை தாண்டி ஈமானை விட்டே வெளியே போகிறார்கள் என்ற அர்த்தம். அதனால் தான் முஸ்லிம்கள் இது விஷயத்தில் மிகுந்த கவலை கொள்வதற்கான காரணம் இதுதான். மார்க்கத்தின் அடிப்படையில் திருமணம் என்பது திருமணத்தில் ஆண் பெண் இருவரும் முஸ்லிமாக இருப்பதும் ஒரு ஷர்த்தாகும். முஸ்லீம் அதனால தான் சொல்லுவாங்க, ஒரு கைரக்கம் தான் 2 பேருமே ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நிக்கா தானாகவே கேன்சல் ஆகும். கணவன் இஸ்லாத்துக்கு வந்துட்டார் அல்லது மனைவி இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நிக்கா ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகும். அங்கே தலாக்கு தேவையில்லை, பிரிவை ஏற்படுத்தணுங்கிற தேவையில்லை, தன்னாடி போயிடும். ஏன் போகுது? அதாவது ஈமான் மாறுகின்ற பொழுது ஈமானை விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு முஸ்லீம் அல்லாதவர் 2 பேர் இருக்க முடியாதுங்கிறதுனால திருமணமே கேன்சல் ஆகும். 2 பேரும் வந்தால் அவங்க கணவன் மனைவியாகவே ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். அதுக்கு திரும்ப அவங்களுக்கு நிக்கா பண்ணுங்கிற அவசியமும் கிடையாது. ஒரு கணவன் மனைவி கைரக்கம் தான், இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நிக்காக பாதுகாக்கப்படும். அது அவங்க எப்படியோ ஒன்று பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆனாலும் அந்த கணவன் மனைவி என்ற உறவு அப்படியே இருக்கும். ஒருத்தர் மட்டும் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த உறவு கேன்சல் ஆகிடும். அதே போல் ஒருவன் அக்கா தங்கச்சியை நிக்கா முடிச்சிருக்கிறான், 2 இப்போ இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நிக்கா ஒருத்தருடைய நிக்கா கேன்சல் ஆயிரும். யாராவது ஒருத்தர் விட்டு அவன் விலகித்தான் இருக்க வேண்டும். புரிதலுக்காக சொல்லிடுறேன். சட்டம் ஒருத்தனுக்கு 5 மனைவி இருந்துச்சு, 5 பேரோட வந்துட்டான் அப்படின்னு சொன்னா ஒருவர் அந்த நிக்காஹ் ஒப்பந்தத்திலிருந்து வெளியே போய்விடுவார்கள். ஏன்? மேக்சிமம் அனுமதிக்கப்பட்ட அளவு 4 என்பதால். இந்த அடிப்படை சட்டங்களில் ஒன்று நிக்காஹ் என்பது ஷருத்துகளில் ஒன்று இருவரும் முஸ்லிம்களாக இருக்க வேண்டும். இந்த சட்டமும் இந்த நேரத்தில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளின் வழியாக வந்தது என்று சொல்லப்படும். இன்ஷா அல்லாஹ் வருகின்ற வாரம் அடுத்த வசனத்தை பார்ப்போம். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த வசனங்களின் வழியாக மேலும் நாம் எவைகளெல்லாம் புரிய வேண்டுமோ விளங்க வேண்டுமோ அவைகளை விளங்கி அவைகளை படிப்பினாக ஏற்று பின்பற்றி நடக்கும் நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். اللهم صل وسلم على رسولك سيدنا
ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم حق قدره ومقداره صلاة دائمة بدوام ملك الله. اللهم أنت السلام ومنك السلام وإليك يرجع السلام، وحينا ربنا بالسلام وأدخلنا برحمتك دار السلام، وتعاليت ربنا يا ذا الجلال والإكرام. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه، وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. اللهم حبب إلينا الإيمان وزينه في قلوبنا، وكره إلينا الكفر والفسوق والعصيان، وجعلنا من الراشدين. اللهم اجعلنا من أهل ولايتك في الدنيا والآخرة. اللهم اجعلنا ممن يطيعك ويطيع رسولك يا الله. اللهم اجعلنا من عبادك الصالحين المؤمنين المتقين الذين يرثون جنة الفردوس يا رب العالمين. وصل وسلم على رسولك سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين، والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على صلى الله عليه وسلم صلى الله على محمد عليه وسلم. صدق الله العظيم.